கண் பார்வை கோளாறுக்கு உண்டான ஒரு பதிகம் இருக்குது. சூரிய பதிகம். அது எங்கே இருக்குது தெரியுங்களா? நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா காஞ்சிபுரம் குமரக்கோட்டம் தெரு வழியாக போகிறப்போ கடைசியாக தெருக்கூத்தில் ஒரு கோவில் இருக்கும். அது பார்த்தீங்கன்னாக்கா அந்த சன்னதி உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா உள்ளே நுழையிறப்ப பார்த்தா சூரிய பதிகம் வச்சுருப்பாங்க. பித்துக்குளி முருகதாஸை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண் அவருக்கு வந்து பார்வை கோளாறு. அதனால தான் அவர் எப்பவுமே கூலிங் கிளாஸு போட்டுட்ருப்பார். மகா பெரிவாளை போய் சந்திக்கிறப்ப எனக்கு பார்வையில் வந்து கோளாறு வந்துச்சுன்னு சொல்கிறப்போ அவர் வந்து சூரிய பதிகம்னு வந்து படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதிகம் எங்கே இருக்குதுன்னு சொல்கிறப்போ நான் வந்து இந்த வரலாறு படித்ததுக்கப்புறம் நான் போயிட்டு அதை போய் பார்க்கணுன்னு ஒரு ஆசையில் அந்த பதிகத்தை நான் போய் பார்த்தேன். உண்மையிலே அங்கே இருக்குது. சூரிய பதிகம்னு நீங்கள் வந்து கச்சாலேஸ்வரர் சன்னையில் கச்சாலேஸ்வரர் சொல்கிற வழக்கம் இருக்குது. உள்ளே அதாவது ரோட்லேருந்து மெயின் ராஜகோபுரம் உள்ளே போயிட்டு பிரகாரம் பெருசாக இருக்கும். உள்ளே போனதும் மூலஸ்தானத்தை உள்ளே நுழையிறப்போ இடது கை பக்கம் அந்த பதிகம் பதிச்சிருக்காங்க. அதாவது வந்து நம்ம கூர்மாவதார சுவாமி வந்து வழிபட்டதாக ஒரு இது கச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வச்சம் கூர்மம் அப்படின்னு சொல்கிறப்போ கச்சம்னா ஆமைன்னு பேர், கூர்மம்னா ஆமைன்னு பேர். அவர் வழிபட்ட ஸ்தலமாக சொல்லுவாங்க. அதை அந்த சன்னதியில் இருக்குது. இன்னொன்று நான் இதை சொல்லிக்கிறேன். அந்த சன்னதி உள்ளே போய் பாருங்கள். மூலஸ்தானத்தில் லிங்கம் இருக்கும். பின்னாடி உண்மையான சிவன் பார்வதியுடைய முழு உருவமும் அங்கே இருக்கும் கருங்கல்ல. இதே நான் பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன். இதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்க வேண்டிய ஒரு சன்னதி. போய் பாருங்கள். நம்மளோட ஆன்மீகத்தில் இல்லாத விஷயமே இல்லை. நோய் தீர்க்கறதுக்கு உண்டான வழி நிறைய இருக்குது. நான் இப்போ சொன்ன மாதிரி ஒன்று வைணவத்தில் தன்வந்திரியும், சைவத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜுரஹரணேஸ்வரரும், அதுக்கப்புறம் பார்த்தா சூரிய பதிகம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நமக்கு தெரியாத விஷயங்கள் இருக்குது. எவ்வளோ இருக்குது. நாம் அதெல்லாம் தேடி எடுக்கலை. ஆனால் உண்மையிலே சில விஷயங்கள் நாம் மனதார வழிபாடு பண்ணுறப்ப அந்த பதிகம்லாம் படிக்கிறப்ப கண்டிப்பாக அதுக்கு உண்டான பலன் நிச்சயமாக இருக்கும். இங்கே நம்பிக்கை தான் முக்கியமே கண்டி, பக்தி தான் முக்கியமே கண்டி, வேறு எதுவுமே கிடையாது. அதனால் வந்து இதெல்லாம் பயன்படுத்திக்கிங்க. இறையருள் பெற்று சீர சிறப்பாக வாழுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.